கடந்த சில நாட்களாவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கீழ போயிட்டே இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இன்ஃபாக்ட் உதாரணத்துக்கு நிஃப்டி எடுத்தோம்னாலே அதோட பீக்ல இருந்து 10% வரைக்கும் அது கரெக்ட்டா இருந்தது. நிஃப்டி கரெக்ட் ஆகும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்டாக்ஸுமே கீழ விழுந்திருக்கும். இப்படி விழக்கூடிய ஸ்டாக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கிட்டே வருவோம். இதுதான் பையிங் தி டிப்ஸ் இல்ல ஆவரேஜிங் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல ஆவரேஜிங் டவுன் பண்றது உண்மையாவே நம்மளுக்கு பெனிஃபிஷியல் தானா? அதுல இருக்க பிரச்சனைகள் என்ன? அத பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பர்టిక్యులர் ஸ்டாக்ல அந்த ஸ்டாக் அதோட பீக்ல இருந்து 10% கீழ விழுந்த உடனே தான் முதல்ல பொசிஷன் எடுக்கிறாரு. சோ 10% விழுந்திருக்கு. அதனால ஒரு சின்ன மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குன்ற நம்பிக்கையில அப்பதான் அவர் முதல்ல அந்த ஸ்டாக்கே வாங்குறாரு. அந்த ஸ்டாக்கோட பேர் என்னன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அவர் வாங்கின கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அந்த ஸ்டாக் 5% கீழ விழுது. இப்போ என்ன பண்றாரு? மறுபடியும் இத ஆவரேஜ் டவுன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குவாண்டிட்டி வாங்குறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டாக் இன்னும் விழுந்துட்டே வருது. ஒவ்வொரு 5% ஃபால்க்கோ இல்ல 10% ஃபால்க்கோ ஒரு ஸ்பெசிபிக் குவாண்டிட்டி வாங்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கும். சோ தட் நம்ம பெருசா ரிஸ்க் எடுக்க மாட்டோம்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து வாங்கிட்டு வராரு. அவர் அந்த மாதிரி வாங்க அந்த ஸ்டாக் தொடர்ந்து விழுந்துட்டே வருது. பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 50%க்கு மேல அவரோட ஸ்டாக் கீழ விழுந்திருக்கு. இவர் ஆவரேஜ் டவுன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவர் முதல்ல வாங்கினப்போ ஏதோ ஒரு பர்టిక్యులர் பிரைஸ் ஆவரேஜ் பிரைஸ்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அந்த பிரைஸ்ல இருந்து ஸ்டாக் கீழ விழுந்த உடனே அவருக்கு நஷ்டம் காட்டியிருக்கும். அவரோட ஆவரேஜ் பிரைஸ் அதிகமா இருக்க மாதிரி தோணுது. இந்த பிரைஸை குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைவான விலையில வாங்குறேன்ட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கியிருப்பாரு. மறுபடியும் அது விழ ஆவரேஜ் பிரைஸை குறைக்கிறேன்ட்டு தொடர்ந்து வாங்கிட்டே வந்திருப்பாரு. இந்த பாயிண்ட்ல அஃப்கோர்ஸ் ஆவரேஜ் பிரைஸை குறைச்சிருக்காரு. ஆனால் இன்னுமே இந்த ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து இன்னைய பிரைஸ்ல பார்க்கும்போது 40% நஷ்டத்துல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பேர் கொச்சின் ஷிப்யார்ட். இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் அதோட புல் ரனுக்கு அப்புறமா பீக்ல இருந்து அது 10% கரெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு புதுசா பொசிஷன் எடுத்தாங்க. விழ வாங்கி இந்த மாதிரி தான் மாட்டிருப்பாங்க. இப்போ இந்த கேஸ்ல ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்னு, அவரோட போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுலே அதிகமான ஹோல்டிங் இந்த ஸ்டாக்ல தான் இப்போ போட்டிருக்காரு. மொத்த போர்ட்ஃபோலியோ சைஸே 4ல இருந்து 5 லட்ச ரூபாய் தான். அதுல 2 லட்ச ரூபாய் இந்த ஸ்டாக்ல மட்டும் தொடர்ந்து போட்டுட்டே வந்திருக்காரு. இன்ஃபாக்ட் அவரோட போர்ட்ஃபோலியோல இன்னும் நல்ல ஸ்டாக்ஸுமே நிறைய இருக்கு. அதுல ஒரு உதாரணமும் நான் இப்போ சொல்றேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த ஸ்டாக்கை 175 ரூபான்ற ரேஞ்சில முதல்ல வாங்கியிருக்காரு. ஆனா வாங்கும்போது வெறும் 15 குவாண்டிட்டி வாங்கினார். அது வாங்கின பிறகு கொஞ்ச நாள்லயே அது நல்ல ரன் அப் கொடுத்து மேல போயிருச்சு. இந்த பாயிண்ட்ல இதை வாங்க வேண்டாம், இது விழுந்ததுக்கு அப்புறம் வாங்குவோம்னு வெயிட் பண்ணாரு. அங்க இருந்து திருப்பவும் ஏறி மேல போயிருச்சு. அதுக்கப்புறமும் இது விழும் சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் அது விழுந்த பாடே கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு அவர் வாங்கின பிரைஸ்ல இருந்து மேல ஏறி போயிருச்சு. அவரு 175 ரூபாய்க்கு வாங்கினாரு. அதே 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அங்க இருந்தும் இன்னத்துக்கு 3 மடங்கு லாபம். சரி, 200 ரூபாய்க்கு வாங்கல, 300 ரூபாய்க்கே வாங்கியிருந்தாலும் 2 மடங்கு லாபம் பார்த்திருக்கலாம். 400 ரூபாய் இல்ல 500 ரூபாய்க்கு எந்த பாயிண்ட்ல வாங்கியிருந்தாலுமே லாபம் பார்த்திருக்க முடியும். விழற ஸ்டாக்கை தொடர்ந்து வாங்குறதுக்கும் ஏற ஸ்டாக்கை வாங்காம இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தான். இதை ஆங்கர் பயாஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு விலையில பார்த்துட்டோம், அந்த விலையை தான் நம்மளோட மைண்ட்ல ஆங்கரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது நான் என் போர்ட்ஃபோலியோல இந்த விலையில வச்சிருக்கேன், இப்போ நான் இதை வாங்கினேன்னா என்னோட ஆவரேஜ் பிரைஸ் ஏறிடுமே, இதை நான் இந்த விலையில வாங்கினேன்னா இதை விட கம்மியான விலையில தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். எல்லாருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ லெவல்ல நான் இந்த ஸ்டாக்கை இந்த பிரைஸ்ல தான் வாங்கினேன், இது அந்த விலைக்கு வந்தாதான் நான் மறுபடியும் வாங்குவேன் வெயிட் பண்றதோ இல்ல அந்த விலையை நான் குறைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் வாங்கிட்டே இருக்கிறதோ தான் இந்த மிஸ்டேக் காரணம். முதல் விஷயம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, மார்க்கெட்டுக்கு நம்ம எந்த விலைக்கு வாங்கணும் இல்ல மார்க்கெட்டுக்கு நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறோம் கூட தெரிஞ்சிருக்காரு. மார்க்கெட்டுக்கு தேவையானதுன்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன, அதோட growth prospect எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரியோ இல்ல செக்மெண்டோ செக்டாரோட அவுட்லுக் எப்படி இருக்கு, இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றது மட்டும் தான் அது பார்க்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோல இந்த பிரைஸ்ல இருக்கு, இதை நான் குறைச்சிட்டு வரேன் ஏத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா இதை விட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக் நம்மளால பண்ண முடியாது. கண்மூடித்தனமா எல்லா ஸ்டாக்லயும் அது 5% விழுந்தா நான் வாங்குவேன், 10% விழுந்திருக்கு அதனால நான் வாங்குறேன்னு சொல்லி முடிவு எடுத்தோம்னா நஷ்டம் மட்டும் நமக்கு கேரண்டி. இப்போ முதல்ல பார்த்தா அந்த உதாரணமே எடுத்துப்போம். அந்த நண்பர் தொடர்ந்து ஆவரேஜ் டவுன் பண்ணியும் இந்த பாயிண்ட்லயுமே அவருக்கு 40% நஷ்டத்துல இருந்தது. இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா இந்த டேபிள மட்டும் கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக் 50% விழுதுனா இது மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு போகணும்னா 100% மேல ஏறி இருக்கணும். உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது 50 ரூபா மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த 50 ரூபா 100 ரூபாய் ஆகிறதுக்கு 2 மடங்கு ஆகணும். அதாவது 100% ஏறணும். அதே 90% நஷ்டத்துக்கு பாருங்க, 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் விழுந்து 10 ரூபாய்க்கு வந்ததுன்னா 90% நஷ்டம்னு சொல்லலாம். இப்போ இது மறுபடியும் 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் ஆகணும்னா அது 90 ரூபாய் லாபம் பண்ணும். அதாவது 9 மடங்கு அதிகமா லாபம் பண்ணிருக்கணும், 900%. சோ அது விழுந்த இடத்துல இருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு போனோம்னா பல வருஷங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்டாக் விழுந்துட்டே இருக்கு, அது மோசமான ஸ்டாக்னா நம்மளுக்கு தெரியுது, ஆனா அது நஷ்டத்துல இருக்கிறதுனால நான் விற்காம இருப்பேன்னு சொல்றது நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம ஒத்துக்க ரெடியா இல்லைன்றது தான் மீன் பண்ணும். இதனால நமக்கு தான் பெரிய நஷ்டம் ஏற்படும், நம்மளோட போர்ட்ஃபோலியோமே மோசமாயிட்டே வரும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒரு ஸ்டாக்ல ஆவரேஜ் டவுன் பண்றதை விட ஆவரேஜ் அப் பண்றவங்க தான் அதிகமான லாபம் பார்த்திருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து வாங்க போறோம்னா அது ஏறுதா இறங்குதான்ற
அதெல்லாம் தாண்டி இப்போ ஃப்ரெஷ்ஷா இதுல ஒரு பொசிஷன் எடுத்தா இந்த ஸ்டாக்க நான் வாங்குவேனா இல்லையான்றத தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ பிரைஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இதோட வேல்யூவேஷன் கரெக்ட்டா இருக்கா? இதோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்கா? இதோட சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கா? மார்க்கெட்டோட சென்டிமென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இந்த ஸ்டாக்க வாங்குறது கரெக்ட்டான்ற டிசிஷன் மட்டும் எடுப்போமே தவிர, நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்க பிரைஸ பொறுத்து இந்த முடிவை நம்ம எடுக்க மாட்டோம். இன்ஃபாக்ட் எப்பவுமே ஆவரேஜ் டவுனோ இல்ல ஆவரேஜ் அப்போ நம்ம வச்சிருக்க ஸ்டாக்லயே தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா வேற ஏதாவது நல்ல ஐடியாவோ, வேற ஏதாவது தீமோ நமக்கு கிடைக்குமான்றதையும் பார்க்கலாம். இருக்க ஸ்டாக்ஸே பார்த்துட்டு இருந்தோம்னா வெளியில இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்க கம்ப்ளீட் பிகினர். ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஃபண்டமெண்டலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா www.financeboost.in என்ற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. இங்க பேசிக்கான ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இருக்கு. மேல இருக்க கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வர்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்து தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானுக்கு பக்கத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.